ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, மார்னிங் ரொட்டீன், அப்புறம் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, மார்னிங் டிஃபன் இதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டே கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம லைட்டாக ஒரு தொடச்சிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கணும். அப்படி தான் நாங்களும், அம்மா அப்படி தான் செய்வாங்க. அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் தண்ணி குடிச்சிடுறது. ஒரு சொம்பில் என்னால் குடிக்க முடியறதில்ல. அதனால் ஒரு சொம்பு, அரை சொம்பு அந்த மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். டீ பாத்திரத்தை எடுத்து ஃபஸ்ட்டு வச்சாச்சு. டீயை போட்டு குடித்தாதான் வேலையை அடுத்து சுறுசுறுப்பாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு டீ தூளை நல்லா கொதிக்க விட்டுறணும். எப்போவுமே அம்மா டீ தூளை எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்தளவுக்கு டீ சூப்பராக இருக்கும். நாங்கள் பாலை காய்ச்சிலாம் வைக்கிறதில்ல, அப்படியே வாங்கி ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால ஸ்டோர் பண்ணி வச்சிடுறது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடான ஒரு டீ ரிலாக்ஸாக குடித்தாச்சு. இன்றைக்கி நான் சாப்பாட்டுக்கு என்ன எடுத்துருக்கோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, லஞ்சுக்கு காய் சாப்பாடு. அதாவது காய் பிரியாணின்னு சொல்ல முடியாது, மசாலா பொடி அந்த மாதிரி ஐட்டம் போட்டால் தான் காய் பிரியாணி வரும். இது காய் சாப்பாடு. எல்லா காயும் போட்டு மிளகா பொடி, நம்ம வீட்டு மிளகா பொடி போட்டு செய்கிறது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாள் சந்தையில் வாங்கிட்டு வர காய்கறியை வச்சு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே இந்த சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம். அது 1 பார்ட் சாப்பாடு. சீக்கிரமாகவும் வேலை முடியும், டக்குன்னு நமக்கு இதாகும். எனக்கு கத்திலெல்லாம் ஒன்றா நான் கட் பண்ணி பழகலை. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பழகணும். அருவாமனையில் தான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் சேனலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் வேலையே செய்ய ஆரம்பிக்கிறேன். இல்லைன்னா எல்லாமே அம்மா தான். இப்போது எல்லாமே அம்மா தான். கூட போய் எனக்கு தெரிஞ்சதை, என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த பட்டாணியெல்லாம் நான் எப்படி சொல்கிறது, அந்த சமோசாவில் போட்டிருப்பாங்க, அதையே தூக்கி எரிஞ்சிருவேன். இப்போ தான் சாப்பிட்டு பழகிறேன். ஏன்னா நான் சாப்பிட்டா தானே பாப்பா தம்பி சாப்பிடுவாங்க. தொட்டுக்கு பார்த்திங்கன்னா மீன் மேக்கர் தான். அது ஃபஸ்ட்டு சுடுநீரே போட்டு ஊற வச்சாச்சு. 2 பட்டை, 1 கிராம்பு அது மட்டும்தான் எடுத்துருக்கோம். எண்ணெயில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை கழுவி நல்லா சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பட்டாணி ஃபஸ்ட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். அது வதங்கட்டும். காயெல்லாம் குட்டிச்சுங்க தனியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. பாப்பாவும் தம்பியும் மேக்ஸிமம் ஸ்கூல்லேயே சாப்பிட்ருவாங்க. மத்தியானம் சாப்பாடு எல்லாமே. காலையில் ஏதோ ஒரு நேரம் கொஞ்சம் கோழி பொரிச்ச மாதிரி பொரிப்பாங்களா, அதுக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்துறதுக்கு. ஒரு நாளைக்கு இங்கேருந்து சாப்பாடு கொண்டு போவாங்க. நான் அங்கேயே சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா சத்துணவு ரொம்ப நல்லது. நம்மளும் அதை சாப்பிட்டு தானே வந்திருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு மிளகா பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. நாங்கள் 1.5 டம்ளர் அரிசி எடுத்தோம் அப்படின்னா 3 டம்ளர் அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்க விட்டுறலாம். போடுறீங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். அதுக்குள்ளே நான் அந்த அரிசியை கழுவி எடுத்துடலாம். அரிசி பார்த்திங்கன்னா நார்மலாக ரெகுலராக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். எனக்கு இது பேர் தெரியல. நெக்ஸ்ட் டைம் பேருக்கு அம்மாட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தம்பி தான் வீடியோ எடுக்கிறான், தலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கான். சரி, அவன் கொக்குன்னு போயிடுவான்ல, அது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு விட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசியை இது பண்ணிடலாம். ஊரேன்னு சொல்லி வந்தால் உருகிக்கிட்டே இருக்கு. ஃபைனலாக மல்லித்தலை தூவி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் 3 விசில் விடுவோம். சூப்பராக வந்துடும். இது பார்த்திங்க அப்படின்னா இப்போலாம் குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சுல, என்னால் பச்சை தண்ணியில் குளிக்க முடியல. அதனால் வாட்டர் ஹீட்ரு வாங்கிட்டு வந்திருந்தேன். 1 இயர் கேரண்டி கொடுத்துருக்காங்க. இது கிராம்டன் கம்பெனி, நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்குறேன், இனிமேல் தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
மீன் மேக்கர் வறுவல் தான் ரெடி பண்ண போகிறோம். அது வந்து எனக்கு பிரியாணியில் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா பிடிக்காது. அதை தனியாக வறுவல் பண்ணி சாப்பிட்டா தான் எனக்கு வந்து பிடிக்கும். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு மீன் மேக்கரை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் சுடுதண்ணியில் அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சிடணும். நான் இது பண்ணியிருக்க வந்து குட்டி குட்டி மீன் மேக்கர் தான், ரொம்ப பெருசு இல்லை. பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சிக்கன் மசாலா டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து கொஞ்சம் நான் செய்கிறத கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். கிளறுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே இந்த காரமான டேஸ்ட் தான் பிடிக்கும். சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருச்சு. இதில் வந்து தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான், சமையல் முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து இது வந்து என் தங்கச்சி வீட்டுக்கிட்ட இந்த பூச்செடி எல்லாமே நிறையா இருக்குது. அங்கே தான் இருக்குது இந்த ரோசா பூச்செடியெல்லாம். அங்கே கொஞ்சம் நேரம் போய் இருந்துட்டு பூவெல்லாம் இன்றைக்கி பிடுங்கிட்டு வந்தோம். இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அன்றைக்கி ஒரு நாள் நைட்டில் போயிருந்தோமா, அதுக்கப்புறம் காலையில் இன்றைக்கி வந்து செடியெலாம் அன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிற பூவே இல்லை. இப்போ எனக்காகவே டெய்லி ஒரு பூவாக பூத்துட்ருக்காது. சூப்பராக இருக்குது. கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செரி ரெட்டு மாதிரி இருக்கும். அந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், 4-5 மொட்டு இருக்குது. செம்மையாக வந்துருச்சு. நான் அதில் வந்து இன்றைக்கி ஒரு ரோஸ் மட்டும் பிடுங்கிட்டு வந்தேன். டெய்லி எனக்கு வீட்டுக்கு பூ வந்துடும். பாப்பா போய் பிடுங்கிட்டு வந்துடுவா. எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டா கலர், ரெட் கலர், பிங்க் கலர், ஒயிட் கலர் ஒரு 4-5-6 செடி வச்சுருக்குறாங்க. வீட்டுக்கு முன்னாடி இடம் இல்லை, பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி வச்சுருக்கோம். சூப்பராக வந்திருக்கு. பூச்சோளாடு ஒரே விளையாட்டு தான். காய்ச்சலா? எங்கள் பால்வாடி போக மாட்டியா? அதனால் போக மாட்டியா? சரி, வாயில் இருந்து கையை எப்போ இருந்து காய்ச்சல் அடிக்குது? ஆ, காய்ச்சல் அடிக்குதா? எப்போ? எங்கே காய்ச்சல் அடிக்குது? தொட்டுக்காமி. காய்ச்சல் எங்கே? கழுத்துலேயே அடிக்குது. எங்கே? தொட்டுக்காமி. ஐயோ, பாப்பா கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு இருந்துச்சு. அதில் ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி தோசை ரெடி பண்ணிட்டோம். ஆளுக்கு ஒன்றா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நான் அதுக்கு வந்து தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வச்ச தக்காளி குழம்பு இருந்துச்சு, அதையே ஊற்றிக்கிட்டோம். அவங்க ஒரு தோசை அரை தோசை சாப்பிடுவாங்க, அதுக்கே பெரிய போராட்டமாக இருக்கும். கரெக்டாக நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறப்போ வந்து கரண்ட்டு போயிடுச்சு. சுத்தமாக கரண்ட் இல்லை. ஒரு கை சாப்பாடு தான் போட்டேன், கரண்ட் இல்லை. அதுக்கப்புறம் நானே போட்டு வச்சிட்டேன். கரண்ட் வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ ஷூட் பண்ணேன். மீன் மேக்கர் வறுவல் எல்லாத்தையும். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்து அம்மா கல்லை அவிச்சு வச்சுருந்தாங்க. அது வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், இன்றைக்கி ரொட்டீன் முடிஞ்சு. எல்லோரும் எப்பவும் போல் குளித்து கிளம்பி அவங்கவுங்க வேலைக்கு வந்து ரெடியாகி கிளம்பி போயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.